அன்னதானத்துல சாப்பாட்டை கிள்ளி வைக்கிற கோயில் கிடையாது, போதும் போதும் சொல்லுத அளவுக்கு அள்ளி வைக்கிற கோயில் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி கோயில். இந்த கோயிலோட அன்னதான விழாக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்க எல்லாருமே நிறைய கோயில் அன்னதானம் சாப்பிட்டுருப்போம். என்னென்ன அரிசிலேயே அன்னதானம் போட்டிருப்பாங்க. சிவப்பு சம்பா அரிசியில அன்னதானம் சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த கோயில் அன்னதானம்னாலே சிவப்பு சம்பா அரிசி தான். இந்த சிவப்பு சம்பா அரிசி வந்து மற்ற அரிசிகளை கம்பேர் பண்ணும்போது நார்ச்சத்து அதிகமா உள்ளது. இன்னும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அரிசியோட விலை அதிகமோ குறைவோ, இந்த கோயில் அன்னதானனாலே சிவப்பு சம்பா அரிசி மட்டும்தான். அதுக்கான காரணம் எதுவும் ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படின்னு தெரியல. வீடியோ பாக்குற யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் அது எதுவுமே பார்க்காம நீங்க சாப்பாடுன்னு லைன்ல உட்காந்துட்டீங்களா, வரிசையா எல்லாத்தையும் ஒரே லைன்ல உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு வைக்கிறதா இந்த கோயிலோட ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சவங்க எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு யாருக்குமே தனியான கவனிப்பு எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரே கவனிப்பா தான் இருக்கும். அதான் சமபந்தி விருந்துன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இங்க நடக்கும். லைன்ல வச்சு சில பேர் பாத்திரத்துல எல்லாம் சாப்பாடு கேட்பாங்க, முகத்தை சுளிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல சாம்பாரோ சாப்பாடோ எல்லாமே கொடுப்பாங்க. நீங்க வீடியோல பார்க்கும் போதே தெரியும். மத்ததெல்லாம் விடுங்க, அந்த சாப்பாட்டுக்கு இலை போட்டிருக்கதை மட்டும் பாருங்க, எவ்வளவு சூப்பரான இலையை போட்டிருக்காங்க அப்படின்னு. இங்க அன்னதானனாலே அவ்வளவு சிறப்பா இருக்கும். உண்மையை சொல்ல போனா நான் சின்ன பிள்ளையில இருக்கல அந்த அரிசியை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவேன். அரிசி பெருசு பெருசா இருக்கனால சாப்பிட பிடிக்காது. ஆனா இப்ப வந்து அந்த சம்பாரிசி வாசனை, அது கூட அந்த சாம்பாரை ஊத்தும் போது ரெண்டு சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அப்பா வேற லெவலு. அது வந்து சொன்னா புரியாது, உங்களுக்கு போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் மட்டும் தான் இப்படியா இல்ல வந்து வேற யாரும் இப்படி இருக்கீங்களான்னு தெரியல. இப்ப அவ்வளவு விரும்பி சாப்பிடுதேன். வீடியோ பக்கம் யாருக்கும் இந்த கோயில் உண்டா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாதி தான் நான் அன்னதானத்தை கவர் பண்ணேன். அந்த பக்கம் இன்னும் கூட்டம்லாம் நிறைய இருந்தது. குறிப்பு, சாப்பாடுலாம் நிறைய அள்ளி வைக்காங்க, நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு கவலையே படாதீங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது மேக்ஸிமம் வேஸ்டே ஆகாது. ஏன்னா இலையில வந்து சாப்பாடு மீதி இருந்தாலும் கூட அதை பாத்திரத்துல அள்ளி வச்சு அப்புறமா மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. அதனால அந்த கவலை வேண்டாம். இன்னும் நிறைய பேருக்கு தோணலாம், சாம்பார் சோறுங்கிறதுனால சாப்பாட்டை வந்து என்னன்னா அள்ளி வைக்கிறாங்க, இதே கறிச்சோறுனா அள்ளி வைப்பாங்களா அப்படின்னு கேள்வி வரலாம். பார்ட் 2ல பாருங்க கறிச்சோரை எப்படி அள்ளி விடுதோம் அப்படின்ட்டு.